ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். கருங்குளம் பரணாச்சி அம்மனுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பங்குனி மாதம் கடைசி செவ்வாயில் திருவிழா நடைபெறுகிறது. அச்சமயத்திலேயே பிம்பங்கள் புதுப்பித்தலும் நடைபெறுகிறது. கோவில் குறித்த கர்ண பரம்பரை கதையை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்னால் திண்டுக்கல் அருகில் கரந்தமலை என்னும் சிற்றூரில் கோயில் கொண்டிருந்தாள் இந்த அம்பிகை. அவருக்கு அந்தன அர்ச்சகர் ஒருவர் பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்த அவர் மனைவி குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு திரும்பிவிட்டாள். குழந்தை துருதுருப்பானவள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் அவளை கண்காணிக்க அர்ச்சகரால் இயலவில்லை. வேலை பளுவும் சேர்ந்து கொண்டது. குழந்தை அங்கிருப்பதை மறந்தே போனார் அவர். உச்சிக்கால பூஜை முடிந்து கோயிலை பூட்டிவிட்டு திரும்பினார். வீட்டுக்கு வந்ததும் மனைவி கேட்ட முதல் கேள்வி, குழந்தை எங்கே? பொதுவாக நடை சாத்திவிட்டால் பின்னர் குறிப்பிட்ட காலத்தில் திறக்கும் வரை நடுவில் திறக்கக்கூடாது என்பது விதி. ஆகவே கோயிலை திறவாமல் சாவித்துவாரம் வழியே மகளின் பெயர் கூறி வருமாறு அழைத்தார். ஆனால் ஒலித்தது ஓர் அசரீரி. உன் மகள் என்னுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள், மாலையில் அழைத்துச் செல். அர்ச்சகர் மகிழ்வுடன் வீடு திரும்பினார். ஆனால் பெற்ற மனம் பித்து இல்லையா? அம்பிகை தன் குழந்தையோடு விளையாடுகிறாள் என்பதை நம்ப மறுத்தது தாய் உள்ளம். மனைவி கோபம் மிக கொண்டாள். அர்ச்சகரின் கூற்றை நம்பவில்லை. அவர் குழந்தையை எங்கோ தொலைத்துவிட்டு வந்து பொய் கூறுவதாக சந்தேகித்தாள். உடனே தன் குழந்தை வர வேண்டும், இல்லாவிட்டால் நான் இறக்கப் போவதாக கூறி பயமுறுத்தினாள். வேறு வழியில்லாமல் அர்ச்சகர் கோவிலுக்கு சென்றார். தேவியிடம் மன்னிப்பு கோரி பூட்டை திறந்தார். ஆனால் அந்தோ கோயில் கருவறையில் குழந்தை இறந்து கிடந்தது. நான் கொடுத்த குழந்தை, இதோடு விளையாடுகிறேன் என்று கூறியும் நம்பாமல் கூட்டி போக வந்தாய், இது உனக்கு கிடைக்காது என்ற அசரீரி ஒலித்தது. கோபம் கொண்டார் அர்ச்சகர். வேதனையுடன் சாபமிட்டார். நான் உனக்கு ஆத்மார்த்தமாக பூஜைகள் செய்தது நிஜமெனில் கற்கோயில் உனக்கு இல்லாமல் போகட்டும். உயர்குலத்தோர் யாரும் உனக்கு பூஜை செய்ய மாட்டார்கள். அன்னையின் கற்கோயில் அழிந்தது. மூல விக்கிரகம் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டு ஊராரால் உப்பாற்றில் விடப்பட்டது. இது மிதலை கண்மாயில் ஒதுங்கியதாக கூறப்படுகிறது. இதை எடுக்க பலரும் முயன்றபோது சேரியில் இருப்பவர்களின் கைகளில் மட்டுமே சிக்கியது இந்த பெட்டி. பெட்டி திறக்கப்பட்டு தேவியின் திருவுருவம் வெளியே எடுக்கப்பட்டது. ஊர் பெரிய மனிதரான அம்பலக்காரருக்கு ஒரு காட்சி தென்பட்டது. தனக்கு இந்த ஊரில் இடம் கொடுத்தால் இந்த ஊரை சுபிட்சமாக வைத்திருப்பதாகவும், தனக்கு கற்கோயில் அல்லாமல் விளாரிமார் கொண்டு கோயில் கட்ட வேண்டும் எனவும், ஒரு குழந்தையின் மறைவுக்கு தான் காரணமாக இருந்ததால் தனக்கு நிரந்தர உருவம் வேண்டுவதில்லை, சிதைந்து மாறும் மண் பொம்மையாகவே வழிபாடு செய்தால் போதும் என்றும், சேரியில் இருப்போரே தன்னை பூஜிக்க வேண்டுமென்றும் அன்னை கூறினாள். மேலும் ஒரு பெண்ணின் கோபத்தாலும் சந்தேகத்தாலுமே தனக்கு இந்த நிலை வந்ததால் தன்னை பெண்கள் தரிசிக்க கூடாது என்றும் கூறினாள். அன்னையின் கட்டளைகளை ஊரார் ஏற்றுக்கொண்டனர். விளாரிமாரால் கோயில் கட்டப்பட்டு பிம்பம் கோயிலுள் வைக்கப்பட்டது. அன்னைக்கு பறை நாச்சியார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. அம்பலக்காரர் அன்னையுடன் ஐக்கியமானார். அவரது திருவுருவம், சப்த கன்னியர் 7 திருவுருவங்கள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை புரவியெடுப்பு திருவிழா நடைபெறும். தை மாதம் கோயில் பூசாரி பிடிமண் எடுத்து குயவர்களிடம் தருவார். குயவர்கள் பரம்பரையாக இந்த பணியில் ஈடுபடுபவர்கள் இந்த மண்ணை பெற்றுக்கொண்டு அதை சேர்த்து அன்னைக்கு புதிய திருவுருவம் செய்வர். பங்குனி மாதத்தில் தேவிக்கும் காவல் பூதங்கள், பரிவார தேவதைகள் அனைவருக்கும் திருவுருவங்கள் செய்து விடுவார்கள். பங்குனி மாதம் ஊரே விழாக்களும் போடும். பங்குனி கடைசி செவ்வாய் திருவிழா. அதற்கு சுமார் 10 நாட்கள் முன்பே ஊர் கட்டுப்பாடுகள் செயலுக்கு வரும். கர்ப்பிணிகள், வீட்டு விளக்கானோர், புதிதாக குழந்தை பிறந்தோர் ஊருக்கு வெளியே தங்க வைக்கப்படுவார்கள். கடைசி செவ்வாய்க்கு முந்தைய வெள்ளியன்று கோயில் அமைக்க தேவையான விளாரிமார் சேகரிப்பு துவங்கும். இதற்காக நாச்சியாபுரம் என்னும் ஊருக்கு பாத யாத்திரை மேற்கொள்வார்கள். நாச்சியார்புரத்தில் இருக்கும் விளாரிமார் தலைகளை சேகரித்து கொண்டு அன்று இரவு கம்பனூர் ஊரணிக்கரையில் தங்குவார்கள். சனிக்கிழமை அதிகாலையில் மீண்டும் துவங்கும் யாத்திரை கோயில் வந்து நிறைவுறும். சனிக்கிழமை பழைய கோயில் அமைப்பு களையப்படும். ஞாயிறு அதிகாலை கோயிலில் உரிமையுள்ளோர் புது கோயிலை நிர்மாணிக்க துவங்குவார்கள். மாலைக்குள் விளாரிமார் கொண்டு கோயில் அமைக்கப்படும். செவ்வாய் காலையில் கோயில் உரிமை பற்றி பூசாரிகளுக்கு அம்பலக்காரர் எழுதி கொடுத்த பெரிய அருவாள் ஊர்வலமாக ஊருக்குள் எடுத்துச் செல்லப்படுகிறது. அது திரும்ப கோயிலுக்கு வந்ததும் அனைவரும் அன்னையை அழைத்து வர புறப்படுவார்கள். ஊர் சதுக்கத்தில், அதாவது சவுக்கையில் தைலாபிஷேகம் முதலியன செய்து அன்னையின் புது உருவம்
தயாராக இருக்கும். அன்னையின் புதிய திருவுருவம் காவல் பூதங்கள் பரிகார தேவதைகள் அனைவரையும் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வருகிறார்கள். இது புரவி எடுப்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் ஊரில் மின்விளக்குகள் அனைத்தும் தெருவிளக்கு உள்பட அணைக்கப்படும். எண்ணெய் தீபங்கள் மட்டுமே எரியும். இந்த ஊர்வலம் கோயிலுக்கு வந்து நிறைவுறும். செவ்வாயன்று இரவு முழுவதும் வெளியே தரிசனத்துக்காக அன்னை கொலுவிருப்பாள். அன்று மட்டுமே பெண்கள் தரிசிக்க இயலும். புதன் விடியலில் கோயிலுக்குள் அன்னையின் திருவுரு வைக்கப்படும். பழைய திருவுரு கோயிலுக்கு வெளியே சார்த்தி வைக்கப்படும். புதன் அன்று வேண்டுதல்கள் பூஜைகள் என்று மிகப்பெரிய விழாவாக நடைபெறும். பொதுவாக அன்னைக்கு சுத்த பூஜை என்னும் சாத்வீக பூஜையே நடைபெறும். பலிகள் கொடுப்பதானால் பரிவார மூர்த்திகளுக்கு கொடுப்பது பழக்கம். நிவேதனத்துக்கு கைக்குத்தல் அரிசிதான் பயன்படுத்துகிறார்கள். 10 நாட்கள் சுத்தமாக விரதம் இருந்து பூஜை செய்கிறார்கள். பால் பொங்கல் பிரதான நிவேதனம். கோயில் நிவேதனங்கள் வெளியில் இருந்து ஏற்கப்படுவதில்லை. கோயிலில் உள்ளோரே தயார் செய்கிறார்கள். அன்னை பறைநாச்சியார் மிகுந்த சக்தியுள்ள கண்கண்ட தெய்வமாக ஆத்மார்த்தமாக வழிபடப்படுகிறார். அருள் தந்து காக்கின்றார். அன்புடன் பார்வதி ராமச்சந்திரன். கட்டுரை ஆசிரியர் பார்வதி ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. அன்னை பறைநாச்சியின் வரலாற்றை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் பறைநாச்சி அம்மனின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.